ஜெபம் செய்வோம். யாரும் நல்லாபடி கண்கள் மூடி வரிசை சகல ஆண்டவர் நமக்கு இந்த புதிய நாளை தந்ததுக்காக உள்ளத்திலாளத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? மறுபடியும் சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்து நீங்கள் நான் மனத்தன்புற வாழ்க்கை வாழ முடியாது, பசுத்தமாய் வாழ முடியாது, உண்மையோடு உத்தமத்தோடு வாழ முடியாது, ஒரு திட்டத்தை சித்தத்தை செய்யும்படியாக சகல நாடு உங்களுக்கு எனக்கு பாட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் ஒரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். எங்கிருந்து முன்பு நாமத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறோம் மத்தியில் பேணி சொல்வாப்படுத்த ஆண்டவரே நல்ல ஆசிரியப்பட்ட காலம் முதல் ஆசிரியத்தை கொடுத்து மக்கள் நன்றி எடுக்க முடியாது, துணி சொத்து எடுக்க முடியாது, அழைத்து வந்தது காசு சொத்தமா. இந்த ஆளை முழுவதும் மண்மை நிரப்புங்க, இந்த ஆள் வளாகம் முழுவதும் பசுத்தத்தை நிரப்புங்க. இந்த பலிபிடத்தில் எங்களோடு கூட சமூகத்தை காத்துக்கொண்டு பிள்ளைகளையும் வேத வசனம் தாசர்களையும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் தற்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவமான அந்த பிள்ளைகள் நன்மா திரும்பி போவார்கள். மலையாளத்தை நன்மை நாம் மலையாளத்தை சம்பளம் வார்த்தை மன்னாமல் திரும்பி சிறந்த கிடைச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே ஆராதனைக்காக பாடல் சொல்லுகிறே. நூத்தி 167 பாடல் சொல்லுகிறே. 167 பாடல். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலும் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து
கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிலை பூரணரே, மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அவர் வாசல்களை எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்னும் துதியுடனே அவர் வாசல்களை எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களே, ஜீவ தேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுவே சுவிசேஷத்தனை கூடி உயர்த்திடுவோம் உன்னையே. சீர்மிகுந்திடுவே சுவிசேஷங்களை கூடி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய சுபர முளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடுமே உன் சீரரம். அதை வாங்கியோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடுமே உன்னத சிகரம். அதை வாங்கியோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பகுதி சங்கீத புஸ்தகத்துல 94ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து முடிவரை வாசிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து முடிவரை வாசிக்கிறேன். ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, தன் நாட்களுக்கு குழிவெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார். நியாயம் நீதியிடமாய் திரும்பும். சுமையான இடத்தால் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். தன் நாட்களுக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழுதுகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாக இல்லாவிட்டால் யாத்தமா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் கொண்டு இருக்கும். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரணை பெருகையில் முடியாத என் ஆத்மாவை தேற்றுகிறது. தீமை கற்றையினால் பிறப்புகிற கொடுக்கோலாசனம் உமக்கு சேர்ந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விடமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இடத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மணமா இருக்கிறார்.
நிச்சயமாவுடைய அக்கிரமத்தை அவர்கள் திருப்பி அவருடைய பொல்லாத நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை சங்கரிப்பார். வாசிக்கும்படியாக ஒரு பகுதி வாசிக்கும்படியாயிற்றது. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களில் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் மேலே எங்களை உளவாய் அனுபவிச்சிருக்கிறார். உங்களை தட்டி எழுப்பி உங்கள் மூலமாக மூலமாக சத்தத்தை திட்டத்தை வைத்து இந்த நாளை நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு எனக்கு பாட்டு கேள்விக்காக உங்கள் யாவரையும் சமூகத்தில் காத்த பிள்ளைகள் என்னுடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளுக்கும் நம்முடைய கிராமத்தின் ஜனங்கள் உங்கள் யாவரையும் சர்வவல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வார்த்தைகளே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வவல்ல ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருப்பாராக. அல்லேலூயா. தியானோட சமூகத்தில் காத்திருப்பது பெரிய ஒரு பாக்கியம். சொல்லுது, எங்க 2-3 பேர் நாமத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறாரோ அவர் மத்திய சேவை வாக்கு மாறாத ஆண்டவர். அவர் சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய இருதத்தை பார்க்கிற ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்ப்பா, அடுத்தோ எங்க இருக்கிறார், ஒவ்வொரு இருதத்தை பார்க்கிற ஆண்டவர். அருமையா பாடப்பட்டு, இதோ மனுஷன் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் நம்மத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். எங்கே ஒருமனம் இருக்கிறது, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தலத்திலையும் நான் வந்து உங்களை ஆசைப்பட்டு சொல்லப்படுத்தாங்க. இந்த காலகால நமத்தில் சாணிகள் ஆண்டவராக இருக்க முடியாது, நமத்தில் இருக்கிற ஆண்டவராக இருக்க முடியாது. இந்த நாளை வந்த ஒருவரையும் செய்விடாது, பெருமை போகாதபடி நம்முடைய பிள்ளைகளை அவர் திட்ட சத்தத்தை நிறைவேற்றி அனுப்புகிற ஆண்டவராக இருக்கிறாரா. ஆங்கிலத்துல அருமையான வார்த்தை இருக்குது, என்னன்னா life always offers a second chance. வாழ்க்கை நமக்கு 2வது சான்ஸ் செய்வா கொடுக்கப்படுவான். அது எப்போ அப்படின்னா இந்த நேரம், இந்த நாள் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. உங்களை இந்த காலங்களாக தட்டி எழுப்பி மறுபடியும் சந்தர்ப்பம் நீங்கள் நானும் வசந்தமாய் வாழ முடியாது. இந்த பொல்லாத உலகத்துல நடநட்சி உலகத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷ நாட்கள் குறுகின நாட்கள் ஆகிறபடியா ஒவ்வொரு நாளும் சர்வ ஆண்டவருக்கு பயந்து நான் பசுத்தமாக உன்னுடைய துணத்தில் வாழ முடியாது. ஒரு சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், ஒரு தெரிகிற ஒவ்வொரு பிள்ளைகள், சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த உங்களுக்கு எனக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் காணப்பட வேண்டும். இந்த நாளில் சமூகத்தில் காத்த பிள்ளைகளுக்கும் கேட்கிற செவிகளுக்கும் சற்று நேரம் தியானத்தில் கூறப்பட்ட பகுதி லூக்காவின் சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வாசிக்கும் போது இயேசு ஊழியம் செய்கிற நாட்களை பலி அருகிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்க ஒரு குருடன் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படும் போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் வருகிறார், கூட்டம் அநேகமா இருக்கும், நமக்கு அநேகர்கள் உதவி செய்வார் சொல்லி நம்பி இல்லாதபடி அவரை பற்றி கேள்விப்பட்ட அந்த குருடன், ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராக என்ன செய்கிறாரா? சுத்தி தெரிந்தார்கள். நன்மை செய்கிறவராக இருந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் குருடர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, சப்பானிகள் நடந்தார், வியாதிஸ்தர் சுகமானது, மனிதர்கள் உயிரோடு எழுப்பினார். அவருடைய கீர்த்தி எல்லா பக்கமும் பரவினதுனால இந்த குருடன் கேள்விப்பட்டிருக்க கூடும் பெற்றிருப்பார். யாரோ பாராத போறாங்க செய்வார்கள்.
உட்கார்ந்து இருப்பார், பிச்சை கேட்டு உட்கார்ந்து இருப்பார். இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படும் போது அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவர் கூப்பிட ஆரம்பிச்சார். கூப்பிட எப்படி கூப்பிட்டாரா? இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது 37 வசனம் சொல்லப்படுறாங்க. நசராகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்த போது, அப்போது அவர், இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இரக்கம், தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம். அவரை பற்றி நன்கு அறிந்தவராக இருந்ததுனால எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், என் வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலை மாறும் சொல்லி அவரை அறிந்து வைத்தபடினால் என்ன செஞ்சாரு தெரியுமா? கூப்பிட ஆரம்பிச்சார். அவரை கூப்பிட ஆரம்பிச்சார். தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம் ஐயா, என் வாழ்க்கை பொறுமையா இருக்கு, நான் தனிமை விடப்பட்டவன், விசாரிக்கிற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் வாழ்க்கை இருளடைந்து போய் காணப்படுகிறது. தாவீதின் குமாரனே எனக்கு அற்புதம் செய்யுங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் போஷிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப அவரை சாதாரண சிருஷ்டிக்கப்பட்ட நாம அவர்களுக்கு கூப்பிடும் போது நம்முடைய செபத்துக்கு அவர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த குருடன் கூப்பிட்டு சும்மா இருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கை அநேக முறை சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனா அந்த காரியம் நடக்கலன்னா சோர்ந்து போயிடும். வேத வசனம் சொல்றது, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே, நீங்க எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்க சொல்றது. நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல வளர்ந்து, ஏன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். கேட்கிற மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம். நீ போய்கிட்டா என் வாழ்க்கை இருளடைஞ்சு போயிடும், என் வாழ்க்கை இப்படியே இருக்கும், ஒரு மாற்றம் வராது. அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான், இவன் போயிட்டா என் வாழ்க்கை எப்படியே தான் இருக்கும். அர்த்தம் சொல்லுது, முன்னடப்போரும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதற்றினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம் என்று சொல்லி மிகுந்த சந்தர்ப்பம் எப்பவும் கிடைக்காது, சந்தை எப்பவும் வராது. அதாவது அந்த காலைப்பட்ட அந்த காலை செவர்ல ஒரு வசனம் எழுதி போடுவாங்க, இந்த கம்பாடு வாங்க. அவர் கதவை தட்டும் போது புத்திசாலிகள் திறந்து வைப்பார். புத்திசாலிகள் திறந்து வைப்பார். பலமுறை சொல்றாங்க, அதிர்ஷ்டம் வரும்போது அது பெற்றுக்கொள்ளவும் அதிர்ஷ்டம் சொல்லுது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்கி இருக்க, உன் தரித்திரம் வழிபோக்கலை போல தூக்கம் வன்மையை கொண்டு வந்தது. சோம்பல் அசதி நம்ம சிறுமையை தள்ளிவிட்டு விடும். இந்த குருடன் என்ன செஞ்சா தெரியுமா? இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த ஒரு முறை டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க, அதை எத்தனை பேர் ஒரு தாய் தன் வீட்டில் தன் குழந்தையை கட்ட படுத்து வச்சிருப்பாங்க, படுத்தாலே இருப்பாங்க, ஜன்னல் திறந்து இருக்கும். இந்த ஜன்னல் வழியா என்ன செய்து கொசு உள்ள வந்தது. தன் பிள்ளையை கொசு கடிச்சிட்டு இருக்கு. தாய் பார்க்க ஆச்சரியப்பட்டு அந்த குட் நைட் இருப்பாங்க தாய், அதை வச்சு விட்டுறாங்க.
கொஞ்சம் கொசு வெளியே போயிடுது, மறுபடியும் நிறைய கொசு வீட்டுக்குள்ள வந்து இந்த தாய் அந்த 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 மஸ்டர்ட் ஸ்பாயில அந்த அதுல 2 பட்டன் இருப்பாங்க. ஒண்ணு ஃபுல் மோட்ல இருக்கும், ஆஃப் மோட்ல இருக்கும். இந்த தாய்க்கு நல்லா தெரியுமா, அந்த மஸ்டர்ட் ஸ்பாயில ஃபுல் மோட்ல வச்சாங்க, கொசு எல்லாம் ஓடி ஓடி ஓடி. என்ன சொல்ல வருகிறா, நம்ம அவரை நோக்கி என்ன செய்யணும்னா கூப்பிட வேண்டும். இந்த குருடன் இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விட்டா இனி நமக்கு அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்குதா இல்லை நமக்கு என்ன செய்யாது தெரியாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற புத்திசாலி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறவன் அவன் ஞானவானாய். கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். இயேசு அந்த வழியாய் கடந்து வருகிறார், கூப்பிடுகிறார். ஜனங்கள் அதற்காக கேளா, அவனே பிரச்சனை அவனுக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விட்டா, இந்த ஜனங்கள சத்தத்தை கேட்டு நான் அசதி எழுதிட்டேன்னா என் வாழ்க்கை விளைமையாயிருக்கும், என் வாழ்க்கை நாசமா போய்விடும். அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான், இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு கூப்பிடுகிற சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அவன் என்ன சொல்ல தெரியுமா, தன்னிடத்தில் அழைத்து வந்து நான் உனக்கு என்னப்பா செய்ய, நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு ஏன் சொல்ல அதிகாரத்தை வாசிக்கும் போது 41 வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார் என்று இந்த காலவெல்ல அப்படி சமூகத்து தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஒரு நோக்கத்தோடு அப்படி சமூகத்தில் காத்திருக்கின்றனர். குருடனுக்கு கேட்ட அதே கேள்வி இந்த நாளை அப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகளுக்கும் கேட்க செவிகளுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் சமூகத்தை தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வாங்கியோடு காத்திருக்கிற நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலவேளை மனுஷ முகத்தை பார்ப்பான், தேவன் யுத்தத்தை பார்க்கிறான். இந்த காலவேளை யாரும் கண்களை மூடி உள்ளத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்குமா, என் சூழலில் மாற வேண்டும் ஆண்டவரே, நான் கடந்து வருகிற பாதைகள் கரடுமுரடா இருக்கிறது ஆண்டவரே, என் வழியெல்லாம் முழுக்க நடந்திருக்குது ஆண்டவரே, என்னால நடக்க முடியல, எனக்கு உதவி செய்யும் சில வருஷம் பண்ணிப்போம். இந்த காலையில் காலையில் உட்கார்ந்து வார்த்தை சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யும், எதுக்காக என்னை கூப்பிட்டேன், எதற்காக என்னை தேடினார், என் சமூக அதிகாரங்களை எந்த நோக்கத்தோடு காத்திருந்தார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலையில் அதற்கு அர்த்தம் ஏற்படுமா, அவர்கள் விசாரிக்கிறான்படியா உங்களை கவலையெல்லாம் அவர்கள் வைத்து உங்களை விசாரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதிகாலைகளை தேடிகளை கண்டுகளோடு சொல்வார்கள். இந்த காலையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, என்னை விசாரிக்கிற ஆண்டவரப்பா, அவருடைய வார்த்தையோட கேட்டு தெரியுமா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வையை இருப்பார், இத்தனை வருஷமான இருள் இருக்கிற ஆண்டவரே, என் கண்கள் குருடா இருக்குது ஆண்டவரே, என் கண்களை திறந்துள்ளோம் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினாலும் ஆண்டவர் பதில் எடுத்தார் பாருங்க. அவர் கண்கள் திறந்து அனுப்பிவிடப்பட்டார். இந்த கால வேலை நாமளும் வருங்க போக போதில்லை ஆண்டவரே, நான் அந்த நோக்கத்தினை அறிவிடப்பா, இடத்தில் மாறுங்க என்று வச்சுக்கீங்க, என் தேவைகளை அறிந்து வச்சுக்கீங்க ஆண்டவரே. இந்த கால வேலை சமூகத்தில் வந்து இருக்கிறப்பா, நான் விரும்பிய போக மாட்டேன், நான் சும்மா போக மாட்டேன், நான் வந்த நோக்கத்திற்கு நிறைவேற்றி அனுப்புகிற சொல் அவருடைய கட்டளை தாக்கல் பண்ணிக்கணும். வனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். வனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன்
மனதுருகிறாங்க இந்த காலத்தில் விளையாட்டு இருக்கிற தேவைகளோடு எதிர்பார்ப்போடு இயக்கத்தோடு பாடத்தோடு சமூகத்தில் இருக்கிற நம்மளை விசாரிக்கிற ஆண்டவரால் முடியாது. ஒரு கூட விரும்ப போவதில்லை, ஒரு சும்மா போவதில்லை. இந்த வாங்கிய நிறைவேற்றி அனுப்புகிற ஆண்டவரால் முடியாது. அவருடைய கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? மகா இருக்கும் கிருபை பசுத்தம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலவேளை சமூகத்தில் இயக்கத்தோடு தேவைகளோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். ஒரு முறைமையா போகாதபடி அந்த ஒவ்வொரு எண்ணங்கள் சென்று வாங்கியத்தை விளையாட்டு நிறைவேற்றபடியா சொல்லிக்கிறேன். இந்த காலவேளை சமூகத்திலிருந்து இந்த நாள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த நாளே பல புதிய நாள் தந்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பில் ஐக்கியத்தை சமாதி ஒற்றுமை காணப்படும். உங்க அன்பின் மேல உச்சம் இந்த கால வேலைப்பா எங்களுக்கு பிள்ளைகளின் கிராமத்து ஜனங்களின் ஒவ்வொரு குடும்பத்தோட கருத்தை அர்ப்பணிக்கிறான். இந்த நாள்ல எங்க மூலமாக நீங்க என்னென்ன திட்டத்தை சித்தத்தை வச்சிருக்கீங்க அந்த திட்டத்தை சித்தத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பொருட்படுத்துங்க. உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரணங்கள் செய்ய துணியாதபடி, வேறு உண்டாக்கள் செய்ய துணியாதபடி, மரண குற்றம் செய்யாதபடி நாங்கள் உண்மையோடு உத்தமத்தில் பசுத்தத்தோடு காணப்பட நன்மைகள் மேல வச்சு இந்த நாள்ல எனக்கு சில பிள்ளைகள் கிராமத்து ஜனங்கள் செய்ய போகிற வேலைகளை ஆசீர்வதிக்கலாம். வேலை செய்ய சுகத்தை வைத்து ஆரோக்கியத்தை கொடுங்க. எங்க கை பிரயாசத்தை ஆசைக்கு உறுதிப்படுத்தலப்பா. எங்க கை பிரயாசம் வீணா செலவிடாத விடுப்பா, தேவையில்லாத செலவிடாத விடுப்பா. எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கும் அது ஆசைமாத்த கிருபை செய்யப்பா. இந்த காலங்களை எப்படி இருளின் வெளிச்சம் உதிக்கிறது, தீப சுகவெடுத்து பலவெடுத்து வியாதியோடு கவலையோடு கண்ணீருக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இருளான கலை நீங்கி போகட்டும். உடைய முகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரகாசிக்கட்டும். அப்பா ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைகளா ஜெபிக்கிறப்பா, சீக்கிரமா குணமாக விட்டு பார்த்த கேட்டு செய்யப்பா. நீங்க பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகளா ஜெபிக்கிறப்பா. அப்பா 9ஆம் பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் கொடுங்கப்பா. ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, மன பயன்படுத்தி காணுங்கப்பா. அப்பா 10-11 பிள்ளைகள் கொடுங்க. கூட அதுக்கப்புறம் படிச்சது ஒவ்வொரு படிச்சிருக்கிற நல்ல மாற்றத்தை கேட்டு செய்யப்பா. உங்களுடைய சமூகத்திலிருந்து இந்த நாள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த நாள் முழுவதும் நம்மளுடைய காட்ட கணத்தோட எங்க திருச்சி பிள்ளைகள் கிராமத்து ஜனங்கள் மொழி மறுத்துக் கொள்ளுங்க. அப்ப அந்த பொருளாதார உலகத்துல ஆபத்து உலகத்துல வாழ்கிறாங்களப்பா. எங்க திருச்சி பிள்ளைகள் கிராமத்து ஜனங்கள் பாவம் வைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். பாவம் ஓட்டும் போது கூட இருக்கப்பா. இப்படி சமூகம் சொல்லட்டும், இப்படி பிரசவம் இருக்கட்டும், இப்படி பாதுகாக்க பிள்ளைகள் இருக்கட்டும். நீங்க வண்டி ஓட்டுற ஒவ்வொரு பிள்ளைக்கூட இருக்கணும். ஆபத்துக்கு தீவிரங்களுக்கு பாதுகாப்பு. இந்த நாள் முழுவதும் இரவுல திறப்பி வாசலை கேட்டப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைத்துக் கொள்வாங்க. இந்த ஆராதனைகளுக்கும் பசங்களோடு கொடுக்கிறாங்க. மீது நாள் முழுவதும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும்